தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ், அந்த துறை மூலயமா நமக்கு என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதை. அதாவது நீங்கள் வீட்டில் நிறைய பேர்த்துக்கு மாடி தோட்டம் வைக்கணும், இல்லை வீட்டில் செடி கொடி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஆசைகள் இருக்கும். ஆனால் அதுக்குரிய விதை எங்கே போய் வாங்குறது, கரெக்டாக எங்கே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக இதுக்கு ஒரு வழியை நம்ம தோட்டக்கலைத்துறை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் இதுக்கான சேவையை நீங்கள் பெறலாம். ஸோ உங்களுக்கு விதை, என்னென்ன விதை வேணும், என்ன தொகுப்பு வேணும் அப்படிங்கிறது அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ பழச்செடி வேணுமா பழச்செடி போட்டுக்கலாம், காய்கறி வேணும்னா காய்கறி சம்மந்தமான அந்த சீடு விதை தொகுப்பு அது நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து பயிர் வகைகள் ஏதாவது போடுறீங்க அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பழச்செடி வேணும் அப்படின்னு சொன்னால் பழச்செடியில் பப்பாளி, கொய்யா, எலுமிச்சை இது மாதிரி தொகுப்பு அந்த விதைகள் தர்றாங்க. இதே காய்கறி விதையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் தக்காளி, கத்திரி, மிளகாய், வெண்டை, கீரை வகைகள், கொத்தவரை இதெல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்தது பயிர் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்துவரை, காராமணி, அவரை இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த தொகுப்புகள் மாறுபடும். இதே மாடி தோட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ மாடி தோட்டத்துக்கான தொகுப்பு விவரங்கள் பார்த்தீங்கன்னா செடி வளர்ப்பு பைகள் 6 கொடுக்குறாங்க. 2 கிலோ தென்னை நார்க்கழிவுகள், அந்த தென்னை மட்டை அந்த இதுன்னே சொல்லுவாங்க, அது பெஸ்ட். ஸோ அது ஒரு 6 கொடுக்குறாங்க. 6 வகையான காய்கறி விதைகள் அதெல்லாம் கொடுக்குறாங்க, பொட்டலங்கள் கொடுக்குறாங்க. அப்புறம் அஸ்பரோஸ் பள்ளம், என்னமோ அஸ்பரோஸ் பயிரிலம், அது ஒரு 300 கிராம். ஸோ இந்த மாதிரி மாடி தோட்டத்துக்கான இதுவும் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் விலை விவரங்கள் பார்த்திங்கன்னா அதுவும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பழச்செடி தொகுப்பு எது என்னென்ன வேணுமோ அப்படிங்கிறது அனைத்துமே ரொம்ப எளிமையான முறையில் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிக்கிற அளவுக்கு இருக்குது. ஆதார் என்ன, உங்கள் பேர், அப்பா பேர் என்ன, ஜெண்டரு என்ன, கேட்டகரியில் இது பண்ணுறீங்க, ஜென்ரல் கேட்டகரி, SC ST எல்லாம் இருக்குது. அதே போல் அலைபேசி எண், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துங்க. பகுதி வரை நகர்ப்புறமாக கிராமப்புறமாக மாவட்டத்தை போட்டுக்குங்க. அடுத்தது அதில் எந்த தாலுக்கு எந்த கிராமம் போட்டுக்குங்க. அப்புறம் இதில் என்ன செடி வேணும் அப்படிங்கிறது நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். ஸோ இதில் இது பார்த்திங்கன்னா 100 ரூபான்னு இருக்கும். ஸோ ஒரு தொகுப்பின் வரை 100 ரூபாய் 100% மானியம் கொடுத்துட்டு இங்கே டிக் பண்ணிக்கிங்க. கொடுத்துட்டு உங்கள் அட்ரஸ் கொடுத்துக்குங்க, பின்கோடு ப்ளஸ் பயனாளியின் புகைப்படம் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணினீங்கன்னு சொன்னால் அவங்களே காண்டாக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே. ஸோ இதில் மேலும் தகவலுக்கு கீழே இருக்கிற மின்னஞ்சலுக்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம். ஸோ டெக்னிக்கல் இது ஆன்லைன் சம்மந்தமான குறிகளுக்கு இந்த மின்னஞ்சலுக்கும் திட்ட விவரங்களுக்கு இவங்களுக்கு அனுப்புனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதன் மூலிமா நீங்கள் பயன்பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சேவை உங்களை சார்ந்த வீடு மாடி தோட்டம் உள்ளவங்களுக்கெல்லாம் மாடியில் தோட்டம் வைக்கணும்னு விருப்பம் உள்ளவங்களுக்கு அனுப்புங்க மக்களே. இது போன்ற பல நல்ல செய்திகள் நம்ம மக்கள் இ-சேவை சேனலில் நாள்தோறும் வழங்கி கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்கள் இ-சேவை யூடியூப் சேனலில். மேலும் புதிய செய்திகள் ஒன்று சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.